ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். கூடை பின்னிகிட்டே வரும்போது மேலே ஹைட்டாக வருதுல்ல, அந்த கூடை ஹைட்டாக வரத்துக்கு ஒயர் பத்தலை, மேலே போகிற ஒயரு கம்மியாயிடுச்சு அப்படின்னா பாருங்கள், அந்த ஒயர் சின்னதாகிடுச்சு. இதுக்கு ஒயர் எப்படி நம்ம ஜாயின் பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்ம போட வேண்டியது இருக்குது, ஆனால் பத்தாமல் போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ பாருங்கள், இந்த ஒயர் பாருங்கள், ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக அந்த மாதிரிலாம் வந்துருச்சு அப்படின்னா நிறைய டைம் கிராஸ்கட் கூடையிலலாம் உங்களுக்கு அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில ஒயர் ரொம்ப பெருசாக இருக்கும், 1 2 வந்து சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டு எனக்கு கூட போட்டால் பரவாயில்ல அப்படின்னு தோணும்போது உங்களுக்கு எத்தனை நாட்டு போடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒயர் எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 அடி இப்போ ஒயர் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து மேலே வந்து இந்த கூடை ஒரு கூடை அடுத்து உங்களுக்கு போடுறதுக்கு தான் இந்த கூடை வச்சுருக்கேன். அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 2 அடி நான் ஒயர் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரி ஷார்ப்பாக ஒரு பக்கத்துக்கு கூராக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, ஷார்ப்பாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது அது எப்படி சொருகிறது அப்படின்னு பாருங்கள். ஒரு 1 2 3 பாருங்கள், 3வது லைனு கீழே வந்து 3வது லைனில் நான் சொருக ஆரம்பிக்கிறேன். இப்போது நீங்கள் எந்த கலர் ஒயர், எனக்கு வந்து மேலே வந்து ஃபுல்லாக அந்த சிகப்பு மாதிரி லைன் வரணுங்கிறதுனால நான் அந்த சிகப்பு ஒயர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த ஒயர் மேலே போகிற மஞ்சள் ஒயர் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மஞ்சள் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். அது வந்து இந்த மாதிரி டூத் பிக் எடுத்துக்கோங்க. இது வந்து ஹோட்டல்லாம் போனீங்கன்னா அங்கே டூத் பிக் இருக்கும்ல, பல்லு குத்துறதுக்காக வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அந்த குச்சி தான் இது, பேம்பு குச்சி இது. இது பாருங்கள், அப்படியே வீட்டில் வந்து நம்ம டைனிங் டேபிளில் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பல்லு குத்தும்போது ஊக்கு வச்சு குத்தாமல் நீங்கள் இருக்கலாம், இதை வச்சு இருந்தீங்கன்னா. அதனால் நம்ம எப்பயுமே காது குடையிற பட்ஸு, இந்த மாதிரி டூத் பிக்கு எல்லாமே நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருங்க. எப்பயுமே அது வந்து ஊக்க வச்சு எதையும் குத்தாதீங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பாருங்கள், அது உள்ளார ஒயரை நுழைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் 1 2 3 3வது லைனில் இருக்கிற அந்த நாட்டு பாருங்கள், அது இந்த மாதிரி அந்த டூத் பிக்கை வச்சு அந்த குச்சியை வச்சு ஷார்ப்பாக இருக்கணும், அந்த மாதிரி குச்சியை வச்சு இந்த மாதிரி சொருகிக்கோங்க. சொருகிட்டு பாருங்கள், அந்த 3வது லைனு அப்புறம் அது வழியாக போகிற அந்த 2வது லைனு அந்த இடத்துல அப்படியே அதை ஒயரை சொருகிட்டு டூத் பிக் எடுத்துட்டேன். இப்போது அந்த பாருங்கள், கீழே வந்து நீங்கள் விட்டு வச்சிடணும். கொஞ்சம் நீட்டமாக கீழே, உடனே ரொம்ப எட்ஜு வரைக்கும் இழுக்காதீங்க. பாருங்கள், அவ்வளோ நீட்டம் விட்டுருங்க, அது கடைசியாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இழுக்கும்போது திரும்பவும் ஃபுல்லாக வந்துடும். அதனால் இப்போ பாருங்கள், அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு அந்த ஒயர் வந்து எந்த பக்கம் அப்படியே போகுதோ அந்த திசையிலையே அது போகணும். எந்தெந்த திசையில் போகுதோ அந்த திசையில் அப்படியே உள்ளார விட்டு நான் பாருங்கள் அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. மெதுவாக உங்களுக்கு ஸ்லோவாக காட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்பவும் பாருங்கள், அந்த ஒயர் எங்கே போகுது, அந்த மஞ்சள் ஒயர்னு பாருங்கள். நீங்கள் எல்லோ கலர் ஒயர் வேணும்னா அந்த எல்லோ கலர் ஒயரே எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து மேலே சிகப்பாக தெரியணும், அதனால் நான் சிகப்பு எடுத்திருக்கேன். பொதுவாக நம்ம கூட போடும்போது பத்தலைன்னா நம்ம அதே கலர் ஒயர் தான் நம்ம வைப்போம். மஞ்சள் கலர்னால் மஞ்சள் கலர் ஒயரே நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கணும், சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், அந்த திசை போகுதில்ல, அந்த இடத்துல திரும்பவும் குச்சியை குத்தி அப்படி எடுத்துகிட்டு வரேன். இப்போ மேலே வரைக்கும் வந்துட்டோம். திரும்பவும் அந்த ஒயர் பாருங்கள், அந்த மஞ்சள் ஒயர் நீட்டிகிட்டு இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வரணும். அப்போது என்ன பண்ணணும், திரும்பவும் அதே திசை, அந்த மஞ்சள் ஒயர் எந்த பக்கம் வளைஞ்சி போகுதோ அதே மாதிரி வளைஞ்சி இந்த பக்கம் கொண்டு வந்து நீங்கள் மேலே கொண்டு வந்து அதை முடிக்கணும். அப்போது வந்து அந்த மஞ்சள் ஒயர் நிற்கிதில்ல, அதே மாதிரி நிற்கணும். மேலே போகிற ஒயர் நிற்கிற மாதிரியே நிற்கணும். நான் இது வந்து சிகப்பு கலர், மேலே அந்த லைன்லாம் எனக்கு மேலே சிகப்பு கலர் வேணும், அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் வந்து மஞ்சள் கலரே எடுத்துக்கோங்க. பொதுவாக கூட பின்னும்போது மேலே போகிற ஒயர் பத்தலைன்னா மேலே என்ன கலர் ஒயர் போகுதோ அந்த கலரே எடுத்துக்கணும். இப்போது உங்களுக்கு அந்த 3 நாட்லையாவது அந்த மாதிரி சொருகுங்க. அந்த மாதிரி சொருகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே ரன்னிங் ஒயர் வச்சு போடும்போது ஒரு லைன் மட்டும் அந்த உள் ஒயரோடு சேர்த்து போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விடணும். கீழேயும் அது மாதிரி நீங்கள் போட்டதுக்கு அப்புறமுமே கீழே கட் பண்ணுங்கள். மேலே ஒரு லைன் நீங்கள் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே கட் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளார இருக்கிறதையும் கட் பண்ணலாம். இல்லைனா அதை பின்பக்கம் வச்சு அப்படியே போட்டுக்கிட்டே வரலாம். அந்த ஒயரை வந்து பின்பக்கம் சுற்றுறதுக்கு மட்டும் வச்சுட்டு சேர்த்து போட வேண்டாம். ஆனால் உள்ளார சொருகிற மாதிரி சும்மா அந்த சுற்றும் போது மட்டும் சுற்றி அப்படியே போட்டுக்கிட்டு கூட வரலாம். நான் பாருங்கள் இப்போ கட் பண்ணிடுறேன்.
நீங்கள் வந்து ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஒரு நாட் போட்டுட்டு அந்த இடத்துல மேலே ஒரு நாட்டு ரன்னிங் ஒயரை வச்சு இப்போ போடுறேன்ல அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழே கட் பண்ணி விடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அது இழுக்கும்போது அது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, உங்களுக்கு பிகினராக இருந்தால் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை சொருகின இடத்த கீழே வந்து கட் பண்ணுங்கள். அதே மாதிரி உள்பக்கம் உள்ளதும் ஒரு முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் சொருகுங்க. இப்போ இதே மாதிரியே நீங்கள் எத்தனை வேணுமோ சொருகிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரலாம். இவ்வளவு தான், வேறு ஒன்றும் இல்லை. மேலே போகிற ஒயர் பத்தலைன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். ஒரு லைன் பாருங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உள் பக்கத்தை கட் பண்ணி விடுங்க, இல்லைனா சொருகி விடுங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.